பாண்டவரணி சக்சஸ். வெற்றி 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 வெற்றி. பாண்டவரணிக்கு ஓட்டு போட்ட அத்தனை உறுப்பினர்கள் இருக்கும். மனமார்ந்த வெற்றி பெற வச்சு வெற்றி பெற வச்சாச்சு. இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எல்லா எங்க சைடில் இருக்க எல்லா உறுப்பினரையும் கேட்டாச்சு. அமோக வெற்றி. பாண்டவரணி சக்சஸ். வெற்றி 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 வெற்றி. அப்புறம் பேசுவோம். என்ன அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால தாங்க முடியாம உள்ள வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றியை தாங்க முடியாம உள்ள ஏதோ எங்களுடைய உறுப்பினர் மேல ஒரு சங்கீதாங்கிற பொண்ணு மேல கையை வச்சு தள்ளி விட்டு ஏதோ ஒரு லேடிஸும் பார்க்காம ஏதோ தகராறு பண்ணியிருக்காங்க. அது விஷயமா நம்ம ஆளுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் பிரச்சனை வரல. ரெண்டாவது வெற்றி அடைஞ்சிருச்சு. பாண்டவரணி சக்சஸ். ஏன்னா அவ்வளோ பேச்சு நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது கிணற காணாங்கிற மாதிரி நடிகர் சங்கத்தை காணான்னு சொன்னேன். அதுதான். ஆனால் உண்மையில அந்த கிணறு காமெடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெல்லை சிவா தான் ஒரு ஆஃபீஸராக வருவார். அப்போ நான் ஓடி போய் கிணற காணான்னு கத்துவேன். அவர் அந்த இடத்த பார்வையிடுவார். பார்த்துட்டு சொல்லுவோன்னே கிணற காணாங்கிறது ஒரு கேஸ் ஆடாம்பார். அதாண்டி கேஸு அப்படின்னு சொல்லிட்டு டேய் இன்னைக்கு கிணற காணாம நாளைக்கு ஆறை காணாம அப்புறம் ஊரை காணாம அப்புறம் ஒன்னேவே காணான்னு சொல்லுவடா. நீ இருக்க ஊரில் நான் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசூராக போயிடுவார். இப்போ கிணற காணான்னு சொன்ன என்னைய டே 4.5 வருஷமா ஒன்றை காணாண்டாங்கிறாங்க. இதுக்கு இது பதில் கிடையாது. சரி ஒன்றை காணான்னா அந்த படத்தில் பினிஷிங் என்ன இருக்கு அதை பாருங்க. போல என்ன காணான்னு ஏன் டைலாக்கே என்று சொல்லியாச்சு. என்ன காணான்ட்டு அவன் துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு போயிடுவார். அப்போ என்ன காணான்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போ அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு. சரி என்ன காணான்னு அழகாக கை நல்லா செலவு பண்ணி போஸ்டர் ஒட்டிடுவீங்க. 4.5 வருஷம் என்ன காணான்னு. அட வீணா போனவங்களா என்ன காணா போயிட்டேன்னு போஸ்டர் ஒட்டிடுவீங்களே. அங்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணாமா? புத்திசாலித்தனம் வேணாமா? 1 வருஷத்துக்கு முன்னால் தென்னாலிராமன் படத்தை நீ ஒட்டியிருக்க. 4 வருஷமா காணான்னவே 1 வருஷத்துக்கு முன்னால் தென்னாலிராமன் ஒட்டியிருக்க. அங்கே நீ முட்டாளில் 8வது பையங்கிற தெரிஞ்சு போச்சா இல்லையா? முட்டா பையில 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? நான் பாவம் அவனும் பாவம் கஷ்டப்பட்டு ஒட்டிருக்கேன். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பையன். அவனை ஒட்ட வச்சது யாருங்கிறத நேற்று மேடையில் ஒருத்தர் சொன்னார். சங்கத்தடா உன்ன கூட தாண்டா 4 வருஷம் காணா. இதெல்லாம் பதில் அது. ஆனால் இன்னைக்கு பாண்டவரணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச அத்தனை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். பிரகாசமாக போய்கிட்டு இருக்கு எங்களுடைய அணி. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா இருக்கு, பிரகாசமாக இருக்கு. இது இந்த வெற்றி சும்மா ஆணவத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு மேலே ஆணவத்தில் போகாது. அவங்க சாதாரணமாக இப்பவும் போல மக்களுக்கு, அதாவது அத்தனை கலைஞர்களுக்கு நல்ல செய்யறதுக்கு நாங்கள் எல்லாருமே போகிறோம். ஏன்னா சேர்ந்திருக்க இதயங்கள் பாண்டவரணி அத்தனை பேரும் அருமையான இதயங்கள். நாசர் அருமையான தலைவர், விஷால் நல்ல செயலாளர், நல்ல அருமையாக செயல்பட்டு இருக்காங்க. அதான் ஒருத்தர் சொல்றாரு, தலைவராக இருக்கவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயோ திடீர்னு இவ்வளவு நாள் வரலையடா, இவ்வளவு நாள் வராம இன்னைக்கு வந்துக்கிட்டு அதை இடிச்சவனே இடிச்சிங்க அதை இடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. நல்லா கூட்டு குடும்பமா இருந்த எங்களை ஒழிச்சிட்டீங்களா? ரைட்டு. இவ்வளவு நாள் வராமல் இருந்தது நாங்க. அங்க கூட்டு குடும்பமா இருந்தது யாரு? வராதவங்க நாங்க வெளியே இருக்கும்போது அங்க என்ன உங்களுக்கு கூட்டு குடும்பம்? அந்த குடும்பம் வேற குடும்பம். வேற மாதிரி அது கட்ட பஞ்சாயத்தில் கல்லா கட்டி ஓடிக்கிடுச்சு. நீ கல்லாவை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க, கட்டுறது அவங்க எடுத்துட்டாங்க. ஆகையினால வெற்றி நம்மளுக்கு தான், அது உறுதி. தாங்கக்கூடிய சக்தி அங்கே யாருக்கும் இல்லை. அதனால உள்ள பூரா ஆளாளுக்கு வம்புழுக்கிறாங்க, பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் நல்லா இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பாண்டவரணிக்கு ஓட்டு போட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வெற்றி பெற வச்சு வெற்றி பெற வச்சாச்சு. அவங்க எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். வந்தீங்களா, நடிச்சீங்களா, சம்பாரிச்சிங்களா, போய்கிட்டே இல்ல. நீங்க பணம் இருக்குன்றதுக்காக ஒரு படத்துல நடிச்சு விட்டு நீங்க ராதாவை விரட்டுறீங்களா?